நம்ம ஹீரோ இனியா விக்ரமால காப்பாற்றப்பட்டுட்டாங்க தான். வழக்கம் போல நம்ம ஹீரோ விக்ரம் இனியாவை காப்பாத்திட்டோம், அவ இன்னும் ஜெயிலுக்கு போக மாட்டா அப்படின்னு அதிகமா சந்தோஷப்படுறத விட்டுட்டு யாரு இனியாவை கடத்தினாங்க, எதுக்காக கடத்தி வச்சிருந்தாங்க அப்படின்ற எல்லா விஷயத்தையும் ஆராய ஆரம்பிக்கணும். ஏற்கனவே இதே போலதான் இனியா ஜெயிலுக்கு போனப்போ ரகுவை யாரு கொண்டு இருப்பா அப்படின்ற இன்வெஸ்டிகேஷனை தொடங்குவாரு. சீக்கிரமே இனியா வெளியே கொண்டு வந்துருவாரு அப்படின்னு நம்ம ஆவலா காத்துக்கிட்டு இருந்தோம். ஆனா அந்த இன்வெஸ்டிகேஷன் பக்கமே நம்ம ஹீரோ விக்ரம் போகல. அதே போல இந்த முறை அவர் இருந்துட்டார்னா மாயாவுக்கு ரொம்பவே வசதியா போயிடும். மாயாவுக்கு மட்டும் இல்ல, தீனதயாளனுக்கும் இந்த விக்ரமால நம்மள எதுவுமே செய்ய முடியாது. அவனுக்கு தொடர்ந்து பிரஷர் கொடுத்துக்கிட்டே இருந்தோம்னா அவன் எதை பத்தியும் யோசிக்க மாட்டான், இனியாவை காப்பாத்துறதுலே தான் குறியா இருப்பான் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அடுத்த கட்ட நடவடிக்கைகள்ல இறங்க ஆரம்பிப்பாங்க. இனி மாயாவோ இல்ல தீனதயாளனோ இனியாவை வச்சு எந்த ஒரு கேம் பிளே பண்றதுக்கும் விக்ரம் இடம் கொடுக்கவே கூடாது. இதை பத்தி உங்களுடைய கருத்து என்னன்றத மறக்காம கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. வணக்கம் மக்களே, வெல்கம் டு TNVG சீரியல் ரிவ்யூ. நம்ம சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக்கையும் கொடுத்துருங்க. கண்ணாயிரம் விக்ரம் அந்த வீட்டுக்குள்ள நுழைஞ்சதுமே வெளியே தப்பிச்சு ஓடிட்டானா, இல்ல விக்ரம் இனியாவை காப்பாத்தி கூட்டிட்டு போறத அங்கே இருந்து வீடியோ எடுத்து தீனதயாளுக்கு அனுப்பி தகவலை சொல்லிட்டு விக்ரம் இனியாவை கூட்டிட்டு போன பிறகு அங்கிருந்து தப்பிச்சு போனானா. ஏன்னா இனியாவை விக்ரம் காப்பாத்திட்டான் அப்படின்ற தகவல் தீனதயாளனுக்கு போய் சேரணும் இல்ல. ஏற்கனவே மாயா தீனதயாளன் கிட்ட பேசும்போது முதல்ல சாருன்னு சொன்னா, அப்புறம் தீனா அப்படின்னு பேரை சொல்லி கூப்பிட்டு இருந்தா. இப்போ இனியாவை விக்ரம் காப்பாத்திட்டான், நான் சொன்னது ஒண்ணு நீ செஞ்சது ஒண்ணுன்னு ஒருமையில பேசக்கூட வாய்ப்புகள் இருக்கு. எப்படி நம்ம ஹீரோ விக்ரம் இனியாவை கூட்டிட்டு போய் ஹாஸ்பிட்டல தான் முதல்ல அட்மிட் பண்ண போறாரு. அட்மிட் பண்ணதுமே கமிஷனருக்கு தகவல் போவோம். தகவல் போனதும் கமிஷனர் ஆச்சு அங்க கிளம்பி வராரான்னு பார்ப்போம். அப்படி ஒருவேளை கமிஷனர் ஹாஸ்பிட்டலுக்கு வந்து இனியாவை பார்த்துட்டு தீனதயாளனை உடனே அந்த ஸ்பாட்டுக்கு வர சொல்லி இனியா கையெழுத்து போட வேண்டிய நோட்ல கையெழுத்தையும் வாங்கி தீனதயாளன் கிட்ட கொடுத்து இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு கட்டிட்டாருன்னா ரொம்பவே நிம்மதியா தான் இருக்கும். அப்பதான் தீனதயாளனுக்கும் பட்டு குஞ்சத்தால அடி வாங்கின மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்கும். கமிஷனர் அவ்வளவு எடுத்து சொல்லியுமே கூட இனியாவோட ஜாமீனை கேன்சல் பண்றதுக்கான ஆர்டரை கோர்ட்ல இருந்து வாங்கிட்டு வந்தா தீனதயாளன். அதுக்கு தீனதயாளனுக்கு லெப்ட் அண்ட் ரைட் கொடுக்க வேணாம், அதுவும் விக்ரம் முன்னாடியே கொடுத்தாதான் தீனதயாளனுக்கு இன்னும் 2 சுரியர்னு ஏறும். மாயா போட்ட திட்டமும் பலிக்கல, தீனதயாளன் போட்ட திட்டமும் பலிக்கல. இனியாவை மறுபடியும் ஜெயிலுக்குள்ள அனுப்பி இனியாவோட கதையை முடிக்கலான்னு முயற்சி பண்ணி பார்த்தாங்கல்ல. ஒட்டுமொத்தமா 2 பேருக்கும் பட்ட நாம சாத்திட்டாரு விக்ரம். எப்படி இருந்தாலும் மாயா தீனதயாளனை தான் சாட போறா. ஏன்னா நான் சொன்னது ஒண்ணு, நீ செஞ்சது ஒண்ணு. நான் சொன்ன மாதிரி இனியாவை நீ அரெஸ்ட் பண்ணிருந்தீங்கன்னா இனியாவை ஜெயிலுக்கு அனுப்பியிருக்கலாம், ஜெயிலுக்குள்ள வச்சு அவ கதையை முடிச்சிருக்கலாம். நான் சொன்னதை செய்யாம நீயா ஒரு முடிவு பண்ணி கண்ணாயிரத்தை என் பண்ண வீட்டுக்கு அனுப்பி வச்ச. ஒட்டுமொத்தமா இப்ப எல்லாம் தலைகீழ மாறி போச்சு இல்ல, இதுக்கு காரணம் நீதான் அப்படின்னு தீனதயாளனை கடுமையா சாட போறா. இதனால தீனதயாளனுக்கும் மாயாவுக்கு இடையில பிரச்சனை உருவாச்சுன்னா பாக்குற நமக்கு ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கும். ஆனா தீனதயாளன் தான் பண்ண தப்பு ஒத்துக்கிட்டு நிச்சயம் மாயா கிட்ட சரண்டராக தான் போறான். தீனதயாளன் தன்னை வச்சு இனியாவோட கதையை முடிக்க பாக்குறான். இதுல எனக்கு இன்னும் சந்தேகமா இருக்கு அப்படின்னு தொடக்கத்துல இருந்தே கண்ணாயிரத்துக்கு ஒரு சின்ன சந்தேகம் இருக்கு. இப்ப கூட கண்ணாயிரம் இனியாவோட கதையை முடிக்க போனானா அதுக்கு முக்கியமான காரணம் வடிவுக்கு கூடிய சீக்கிரம் இனியா மேல எந்த தப்புமே இல்லைன்றத தெரிய வச்சே ஆகணும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. TNVG சீரியல் ரிவ்யூவை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் அடுத்த வீடியோல சந்திக்கலாம். பை கைஸ்.